செனாயில் உள்ள ஜொகூர் தொழில்நுட்ப பூங்காவில் அமைந்துள்ள ஒரு அட்டைப்பெட்டி தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பகுதி நேர வேலை செய்த 31 சிறுவர்கள், அவர்களில் சிலர் 14 வயதுக்குட்பட்டவர்கள், அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் இரவல் வாங்கிய அடையாள அட்டைகளை பயன்படுத்தி வேலைக்கு சேர்ந்திருந்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 சிறுவர்களும் 15 சிறுமிகளும் அடங்குவர் என தேசிய பதிவு இலாகாவின் அதிகாரி முகமட் கைரு ஃபர்ஹான் முகமட் சார் தெரிவித்தார். பள்ளி படிப்பை நிறுத்தியவர்களும் பள்ளி விடுமுறையின் போது வேலை செய்து கொண்டிருந்த தற்போதைய மாணவர்களும் இந்த குழுவில் அடங்குவர். குடிநுழைவு இலாகாவுடன் இணைந்து நடத்தப்பட்ட ஆப்ஸ் கோத்தா என்ற பல ஏஜென்சிகளின் ஒருங்கிணைந்த சோதனையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்திய 86 வெளிநாட்டு பிரஜைகளும் இந்த சோதனையில் பிடிபட்டனர். இது நாட்டில் நிலவி வரும் சிறுவர் தொழிலாளர் மற்றும் ஆவண மோசடி பிரச்சினைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சட்டவிரோத வேலை மற்றும் ஆள்மாறாட்ட மோசடியின் அபாயங்கள், சட்ட சிக்கல்கள் குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட 117 பேரும் மேலதிக விசாரணையை எதிர்கொள்வர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.